we are going to see the second approach today. இன்றைக்கு இந்த இரண்டாவது காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். Right, what is the second approach? இரண்டாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன? Submissive mind, தாழ்மையின் சிந்தை. How is he starting the letter in verse 2? இரண்டாவது அதிகாரத்திலே எப்படியாக அவர் ஆரம்பிக்கிறார்? Verse 1. ஒன்றாவது வசனம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்குமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். ஒரு வார்த்தை, right, it repeatedly comes. What is that? இங்கே மீண்டுமாக ஒரு வார்த்தை திரும்ப வருகிறது. See, when we learn the scripture, if there is a word repeatedly coming, then we need to little bit stay on there. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதேனும் ஒரு வார்த்தை மீண்டுமாக வருகிறது என்றால் அந்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். Right, in the light of believers, right, movement or in the Christian journey, right, Paul is giving some encouraging words here. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் இருக்கக்கூடிய அந்த பயணம் இருக்கிறது இல்லையா, அதை உற்சாகப்படுத்தும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லிக்கொண்டு வருகிறார். He was trying to reveal certain important aspects of how the gospel has been, right, to be preached in chapter 1. ஒன்றாவது அதிகாரத்திலே எப்படியாக இந்த வெவ்வேறு நிலைமைகளே இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். And then after that in verse 2 he starts therefore. அங்கே அதை சொல்லிக் கொண்டு வந்தவர் இரண்டாவது அதிகாரத்திலே இப்படியாக ஆரம்பிக்கிறார், ஆதலால். Which means, right, there is some more thing that Paul is trying to bring out here. எனவே மேலும் பல காரியங்களை அவர் சொல்லும் விதமாக அதனுடைய தொடர்ச்சியாக இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். If you have any encouragement, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும். see, in all our situations we need encouragement from God. எல்லா சூழ்நிலையிலும் நாம் தேவனிடத்திலிருந்து நாம் ஊக்கத்தை பெறுகிறவர்களாக இருக்கிறோம். Just imagine, right, if you are going to do something, right, if there is somebody coming and tapping, நல்லா பண்ற, right, that gives what? An encouragement. நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது யாரேனும் வந்து நன்றாக இந்த காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லும் பொழுது நமக்கு அது உற்சாகப்படுத்துவதாக, நம்மை ஊக்கப்படுத்துவதாக அமையும். See, for us, right, to get encouragement we need to depend on God. நமக்கு அந்த ஊக்கத்தை அளிக்கும் விதமாக நாம் தேவனை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். Right, if you have any encouragement from being united with Christ, கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், right, that is the love of Christ, right, should be an encouragement. கிறிஸ்து நம்மை நேசிக்கக்கூடிய அந்த நேசம் நமக்கு அது உற்சாகத்தை தருவதாக இருக்கிறது. See, that encouragement helps us to have fellowship with one another. அந்த உற்சாகமானது மற்ற நபர்களோடு நாம் ஒரு ஐக்கியம் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. This love of God or Christ should compel us, right, compel us to grow spiritually. இந்த உற்சாகமானது கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படக்கூடிய இந்த அன்பு, தேவனுக்குள்ளாக காணப்படக்கூடிய இந்த அன்பு நம்மை உற்சாகப்படுத்துவதாக இருக்கிறது, நம்மை ஏவுகிறதாக இருக்கிறது. See, when we term the word love, நான் இந்த அன்பு என்ற ஒரு வார்த்தையை குறித்து பார்ப்போம் என்றால், Christendom or in our own churches, நம்முடைய இந்த கிறிஸ்தவ உலகமாகட்டும் அல்லது சபையாகட்டும், if there is love there would not be any divisions, right? அங்கே அன்பு இருக்கிறது என்றால் அங்கே பிரிவினை இல்லை என்று பொருள் இல்லையா? Love should be the foundation of a believer's life, and when there is love united, then there is unity among the church. அந்த அன்பு என்பது விசுவாசியினுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டதாகத்தான் அந்த ஐக்கியமும் அந்த சபையுமாக காணப்படுகிறது. See, when that love is being unified, then there is a fellowship of oneness together. அந்த அன்பு ஒரு நிலைக்கு வரும் பொழுது அது மற்றவர்களோடு ஒரு ஐக்கியம் கொள்ள ஒரு ஏதுவாக இருக்கிறது. And then we see that the compassion coming, a compassion of Christ. அந்த கிறிஸ்துவினுடைய ஆறுதல் அங்கே வருவதாக இருக்கிறது. So Paul is giving certain guidelines, and he coming to verse 3 we will read. அங்கே அவர் அப்படியாக ஒரு சில வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அவர் அங்கே சொல்லிக்கொண்டே வருகிறார். மூன்றாவது வசனத்திலே இப்படியாக வருகிறது, what we should do and what we should not do. நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. Right, do's and don'ts. செய்யக்கூடாதது. In scripture if you read in many places, first do not. நீங்கள் வேதத்திலே अनेक இடங்களில் பார்க்க முடியும், முதலாவதாக சொல்லி இருக்கும் நீங்கள் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று. So what all we should not do? நாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது? Do not be selfish. நாம் சுயநலம் உள்ளவர்களாக இருக்க கூடாது. So what we should do then? நாம் என்ன செய்ய வேண்டும்?
You need humility. நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In that humility, it has to be added? அந்த தாழ்மையிலே எது அங்கே சேர்க்கப்படுகிறது? Consider others more. மற்றவங்களை, right? See, when humility comes, you forget about yourself. அங்கே தாழ்மை வரும் பொழுது நம்மை நாம் மறப்பவர்களாக இருப்போம். And we think about others more. மற்றவர்களை குறித்து நாம் சிந்திப்பவர்களாக இருப்போம். That is what Paul is trying to reveal here. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். See, the person who is genuinely humble, right? He never thinks about him more than, but rather he sees the one who is needed and he supports and goes there. உண்மையாகவே ஒரு விசுவாசி தன்னை தாழ்மையோடு அந்த எண்ணத்தோடு வாழ்வார் என்றால் அவர் தன்னை குறித்து மேன்மையாக எதையும் எண்ண மாட்டார், ஆனால் மற்றவர்களை குறித்து மேன்மையாக காரியங்களை எண்ணுவார். I read in one book, right, this statement. இந்த ஒரு புத்தகத்திலே இந்த ஒரு வாக்கியத்தை நான் வாசித்தேன். Humility is that grace. தாழ்மை என்பதுதான் கிருபை. When you know you have it, you have lost it. நீங்கள் அதை கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை இழந்து போவீர்கள். தெரிந்திருந்தால் அப்படினா என்ன அர்த்தம் சொல்றேன், right? You think that you are humble and you are trying to show that, right, I am humble, then you have lost it. நீங்கள் ஒருவேளை மனத்தாழ்மை கொண்டிருந்து நான் மனத்தாழ்மையோடு இருக்கிறேன் என்று சொல்லி பிறருக்கு நீங்கள் காட்டிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதை இழந்து போவீர்கள். Rather, others should see that you are humble. அதைவிட மற்றவர்கள் நீங்கள் தாழ்மையோடு இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். So that is why Paul in chapter 2 he is trying to bring out a real Christian fellowship among believers. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையாகவே கிறிஸ்தவர்களுக்குள்ளாக காணப்படக்கூடிய அந்த ஐக்கியத்தை குறித்து அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். So Paul is trying to tell that Christian fellowship is motivated by God's love. அந்த கிறிஸ்தவ ஐக்கியம் என்பது தேவனாலே ஊக்கப்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. It is united in the gospel. அது சுவிசேஷத்தினாலே இணைக்கப்பட்டதாக இருக்கிறது, அதோடு இணைந்ததாக இருக்கிறது. And it is the humbling one another in the manner of Christ. அது கிறிஸ்துவை போல நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை சொல்லுகிறது. Which means Paul is trying to tell to the church, be a submissive minded Christian. நீங்கள் மனத்தாழ்மை உள்ள கிறிஸ்தவர்களாக இருங்கள் என்று சொல்லி அவர் இந்த பிலிப்பு சபைக்கு எழுதுகிறார். So Paul, right, he is bringing 4 examples I mentioned earlier. 4 விதமான உதாரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார்.